மற்றபடிகள் உடனடியாக யாராவது இருந்தால் திருவாசகம் இடத்துக்கு வந்து திருவாசகம் என்னும் பேர் அதை பருக அனைவரும் வருக என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சிவாயன் உள்ளம் கொண்டபிரான் குறைகழல்கள் புனவனால் இன்று கூடல் எல்லாம் புனல் புரியோ அதாலம் நிழற்கில் அருமறைகள் அருளி நன்றாகவான
பேக் டு பெவிலியன் இதுதான் பாடிட்டு இருக்கோம். என்ன சிவபுரணத்தை போயிட போறாங்கட்டு மாணிக்க வாசகம் மலரடி சொல்லிட்டாங்க. சரிப்பா, திருவாசகத்தின் நிறைய பகுதி வந்திருக்கோம். 51 அச்சோப்பதிகம் நம்முடைய பெருமான் திருவருள் நம்ம ஏலவார் குழலி உடனாகிய ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் திருவருளால் இன்று திருவாசகம் நடைபெற்றுள்ளது. அவருடைய திருவருள் இல்லாமல் நம்ம யாருமே இங்கே வந்திருக்க முடியாது. எத்தனை பேர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் கோவில் திருவாசக புக்கை தொட்டுறாங்க. அவருடைய அருள் இல்லாமல் நம்ம அவரால் பார்க்க முடியாது. அடியாரெல்லாம் பார்த்தாங்க, நாங்கள் 3 பேர் பார்க்கணும், சுவாமியை இன்னும் பார்க்கணும். அவருடைய அருள் இருக்கணும். நீ பாட மட்டும்தான் உனக்கு பணி தான் செய்யணும். நீ அப்புறம் வந்து பார்த்துக்கோன்ட்டு நாங்கள் திரும்பி வந்துட்டோம். இதான் நடந்தது. இன்னைக்கு எல்லாம் பார்த்தவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பு ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு நிகழ்வு, நம்ம வந்து காசிக்கு போகிறதுனால 3வது மாதம் இன்னையிலிருந்து 3ஆம் மாதம் 4வது மாதம் இல்லையா, 5, 6, 7வது மாதம் நம்ம காசி புறப்பட உள்ளோம். ஜூலை வானூர்தி வழியாகவும் ரயில் பயணமாகவும் போயிட்டு இருக்கோம். போக திட்டமிட்டு உள்ளோம். ஆகவே அடியார்கள் வர விருப்பம் உள்ள அடியார்கள் அனைவரும் நம்ம சிவ செண்பகவல்லிக்கிட்ட நீங்கள் உங்களுடைய ஆதாரம் எல்லாம் கொடுத்து விட்டுருங்க. அவங்க அதுக்கப்புறம் என்னென்ன நாளைக்கு 2 நாள் உங்களுக்கு என்னென்ன பணம் வேணுன்றது நான் சொல்லிடுறேன். 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம புக் பண்ணணும். அதனால் கொஞ்சம் ஆதார்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. வரும் அடுத்த வாரம் நம்ம மணிமலை நகரில் முத்துக்குமார சுவாமி வழக்கம் போல் மாதத்தில் 3வது வாரம் நடைபெறும். இங்கே காஞ்சிபுரம் உள்ள சுற்றியுள்ள சிவனடியார்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2வது ஆனந்தம்மா சிவகாமி உடனாகிய ஆனந்தம்மா நடராஜ பெருமான் அவருடைய திருவருள் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நான் மனதார விண்ணப்பம் வச்சுக்கிறப்பா. ரொம்ப நன்றி. இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் அமுது கொடுத்தவங்களுக்கும் அவங்க செண்பகவல்லி வீட்டை சேர்ந்தவங்க அவங்க தாய் தந்தைக்கு ரொம்ப என்னுடைய நம்ம அடியார்கள்லாம் நம்ம அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். கோயிலில் திருக்கோயிலில் நமக்கு இடம் கொடுத்து நம்மளுக்கு இன்றைக்கி வந்து திருவாசகத்தை பாட வச்சது பெரிய விஷயம். பெருமான் திருவருள். இன்னும் இப்போ வந்து அடியார்கள் 1 இயர்க்கு முன்னாடி வந்துருக்கோம். நம்ம கடந்த 5 வருடமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த பணி. அதனால இப்போ புதுசாக வந்தவங்க பழைய அடியார் திருவடிகள் எல்லாரையும் திருவடிகளை வணக்கம் சொல்லி கேட்டுக்கிறேன். எல்லாரும் வந்து இந்த இதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கிறது ரொம்ப பெரிய சிறப்பு. நம்ம இசை ஒரு மதுரவாயிலிருந்து நமக்கு ஐயா அங்கேருந்து வந்திருக்காங்க. எனக்கு அவர் எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய எனக்கு ஒரு பொக்கிஷன் தான். சிவா அவர் அம்மா அவங்க வந்து பிறகு ஸ்ரீபெரும்புத்தூர் புது அடியா அவங்க வந்திருக்காங்க. நம்மளோட காசிக்கு வரதா சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் ஒத்துழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கணும். எல்லாம் நம்ம ஒரு சிவ குடும்பம். யாருக்கும் ஏற்றத்தாழ்வு எதுவுமே இருக்கக்கூடாது. மனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நம்மளுக்குள்ளே தெரிஞ்சுக்கணும். நானே தப்பு பண்ண அம்மா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு என்ன சொல்லலாம். நீ தப்பாக சொல்லிட்டீங்கன்னு என்ன சொல்லலாம். நான் தலைவணிக்கு ஏற்றுக்கிறேன். அதனால் இப்போது பதிகம் முடிச்சிடலாம். நம்ம கைலாசநாதர் புறப்படும். அதுக்காக பதிகம் 51 அச்சப்பதிகம். திருச்சிற்றம்பலம். முத்தி நெறி அறியாத மூத்தரோடு
8ஆம் திருமுறை காலையிலேருந்து நம்ம 7, 8, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பாடிட்டோம். 9ஆம் 12 திருமுறை இதுதான் நம்ம செய்வது மரபுப்படி. 12 திருமுறை இன்னைக்கு முற்றோதல் என்றது திருவாசகத்துக்கு முற்றோதல் 12 திருமுறை படிக்கிறது. முதல் 10 கடை 10 நம்ம பாடுவோம். அதுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க.